வியூவர்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எம்எஸ் எக்ஸலில் நம்பரை எப்படி டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸலில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு டேட்டா டைப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நேம், பேசிக் சேலரி, அலவன்ஸ், கிராஸ் சேலரி, டிடக்ஷன், ஸோ இதெல்லாம் போக நெட் சேலரி, இதெல்லாம் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நமக்கு இந்த நெட் சேலரி இங்கே இன் வேர்ட்ஸில் வரணும். அது எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நமக்கு தேவையான நெட் சேலரியை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டாட்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஷீட்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பிளாங்க் ஸ்ப்ரெட்ஷீட் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் நெட் சேலரியை இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்து செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நம்ம டைரெக்டாக சம் போட முடியாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எக்ஸ்டென்ஷன் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற ஆடிங்ஸ் கெட் ஆட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் பார் இருக்குது. இந்த சர்ச் பாரில் நம்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் டெக்ஸ்ட் வந்துருச்சு. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் தெரிகிற இன்ஸ்டால் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஒரு மெயில் ஐடியை செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் ஒரு மெயில் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அலோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை செலக்ட் பண்ணதும் நம்பர் டெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். பார்த்தீங்களா, நம்பர் டெக்ஸ்ட் ஹேஸ் பீன் இன்ஸ்டால்டு, டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணிவிட்டு நெட் சேலரிக்கு பக்கத்து செல்லில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இஸ் ஈக்குவல் டு மணி டெக்ஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓப்பன் ப்ராக்கெட். இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க, கமா. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கரன்சி. ஸோ நம்ம நம்பருக்கு பக்கத்தில் என்ன வரணும் அப்படின்னு கேட்குது. இந்தியன் ருப்பின்னு வரணுமா இல்லை டாலர்னு வரணுமா அப்படின்னு கேட்குது. டபுள் கோட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஐஎன்ஆர் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற நம்பர் டெக்ஸ்ட்டாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு, இன் வேர்ட்ஸில் வந்துருச்சு. இப்போ நீங்கள் இதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிங்கன்னா மீதி இருக்கிற நம்பர்ஸ்க்கும் நமக்கு வேர்ட்ஸில் வந்துடும். பார்த்தீங்களா, வந்துருச்சு. அண்ட் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியன் ருப்பி அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம அங்கே செலக்ட் பண்ண ஐஎன்ஆர் தான் இங்கே இந்தியன் ருப்பியாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இது பார்த்தீங்கன்னா சம்மில் தான் இருக்குது. ஸோ நம்ம இதை காப்பி பண்ண முடியாது. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் பேஸ்ட் ஸ்பெஷல் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ ஒன்லி இதை கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சம் கிளியர் ஆகிட்டு வெறும் டெக்ஸ்ட்டாக தான் இருக்குது. இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணுங்கள். நெட் சேலரிக்கு பக்கத்தில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 17,446 அப்படின்னு இருக்குது. எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிற ஃபார்மேட்டை நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் காப்பி டூலை எடுத்துக்கலாம். இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மேட்டை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் அந்த மெத்தட். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 17,446 அண்ட் நம்ம டைப் பண்ணியிருக்கிற நெட் சேலரி எல்லாமே இன் வேர்ட்ஸில் வந்துருச்சு. அண்ட் அவ்வளோதான். இந்த வீடியோவில் கண்டென்ட் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.